என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏன் குழந்தாய், உனக்கு தெரியவில்லையா? மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்ன? இல்லை குழந்தையே, சற்று யோசித்துப் பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளுடன் பூசல்கள், ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன், தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினார். மறந்து விட்டாயா? அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. அனைத்தும் நன்மைக்கு. இன்று எப்படி இருக்கின்றா? தினமும் என்னை பூஜித்தார். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீ எனது துவாரகா மாகியின் குழந்தை. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடக்கூட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். அப்பா நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே. உன் இலக்கை அடைய, உன்னை உயர்த்த, உன்னை உத்வேகப்படுத்த, உன்னுடனே பயணிக்க, உன்னை செம்மைப்படுத்த, உனக்காய் சிந்திக்க, உன் வளர்ச்சியை யோசிக்க, உன்னை மீண்டெழ செய்ய, உனக்காய் உழைக்க, உன்னை மதிப்பிட, உன்னை செயல்படுத்த, உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்ல உனக்கு உறுதுணையா நீ மட்டுமே போதுமப்பா என்று என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையாகிய உன்னை எப்படி கைவிடுவேன் குழந்தாய்? பாம்பு எத்தனை முறை தன் தோலை உரித்தாலும் அது பாம்புதான். சில மனிதர்களை உங்கள் வாழ்வில் அனுமதிக்கும் முன் இதனை நினைவில் கொள்ளுங்கள். மனசாட்சி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதும், மனசாட்சி இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் விதியின் மானங்கெட்ட விளையாட்டு. கலங்காதே குழந்தையே. உன் நல்ல மனதிற்கு நல்லதே நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக கருதாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. நான் இருக்கின்றேன். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை. இறைவனே நம்மை தேடி வருவார். துன்பம் என்னும் காய் கனிந்தால் இன்பம் என்னும் கனி கிடைக்கும். இன்பம் எனும் கனியை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் தங்கமே. மனிதனிடம் தவறாக நடந்துவிட்டு கோவிலுக்கு சென்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே. வார்த்தைகளை பேசும் முன்பு சற்று யோசித்துவிட்டு பேசு. உன் துன்பத்தை துடைக்க ஓடோடி வருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை என் கையில் என்பதை மறந்து போகாதே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது. கவலைப்படாதே. நான் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன். தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது குழந்தையே. நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்துக்கொள். நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம். ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம். ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை. ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். எவ்வளவு சம்பாதிக்கின்றாய் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறாய் என்பதுதான் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாறுதல்கள் ஏற்படும். அங்கு துன்பம் என்பது இருக்காது. இன்பம் மட்டுமே இருக்கப் போகின்றது. இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இதில் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். கடனாளியாக இருக்கின்றேன் என்று வருந்தாதே குழந்தையே. உன்னை கடன் தொல்லையிலிருந்து மீட்டு மன அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் நான் உன்னை வாழ வைப்பேன். மௌனம் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள். உன் பேச்சை குறை, பிரச்சனைகள் குறையும். பேசாமல் இருந்தால் பிரச்சனைகளே வராது குழந்தையே. என்னை நம்பு. வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு.
நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். கலங்காமல் இரு. ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார் என்றால் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை உணர்கின்றார்கள் என்று அர்த்தம். இவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. அறிவினால் வருவதில்லை பக்குவம், வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதே பக்குவம். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என் துணையோடு. கலங்காதே. காரணம் இல்லாமல் கவலை வேண்டாம். காரணமே இருந்தாலும் கவலை வேண்டாம். எதுவுமே நிரந்தரமில்லை. எல்லாம் கடந்து போகும். அன்பு குழந்தையே, பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தீர்வோடு வருகின்றது. அதற்கு எந்த தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே அல்ல என்பதை புரிந்து கொள். உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையாக்கு. மன தைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவன் ஆகின்றான். தைரியத்தோடு இரு குழந்தையே. நான் தான் உனக்கு பக்க துணையாக இருக்கின்றேனே. பிறகு எதற்காக கலங்குகின்றான்? உன் வாழ்க்கை என் கையில். தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடமும் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னை வந்து சேரும். அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது. கரையில் தேடினால் சிப்பிகள் தான் கிடைக்கும். மூழ்கி தேடினால் தான் முத்துக்கள் கிடைக்கும். வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. நீங்கள் பேசும் பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தை மட்டுமே பேசுங்கள். எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரி தான். நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும் இருக்கும். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் ஏதுமில்லை குழந்தையே. இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாது. அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகின்றான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகின்றான். கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு குழந்தையே. நான் தான் உன்னுடன் இருக்கின்றேனே. நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் கோழையாகத்தான் இருப்பார். இறைவனுக்கு மட்டும் அஞ்சிப்பார். உன்னை எவராலும் வெல்ல இயலாது. உன் மனம் என்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அதை நல்ல நேர்மறை எண்ணங்களோடு நிரப்பினால் உன் வாழ்க்கை மிக அழகானதாய் உருமாறத் தொடங்கும். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை எனில் நீச்சல் தெரிந்தும் பயனில்லை குழந்தையே. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது. தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல. தொலைந்து போகாமல் சில அழகான பாதைகளை கண்டுபிடிக்க முடியாது. திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அஸ்திரமும் உன்னை ஒருபோதும் நெருங்காது குழந்தையே. உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவன். நீதிபதியான அவன் உன் மனதை தினந்தோறும் படித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பவன். மகிழ்ச்சியோடு இரு. தகுதியில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம். இந்த பூமிக்குரிய உடலை விட்டு வெளியேறிய பிறகும் நான் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வீரியமாகவும் உன்னோடு தான் இருப்பேன் குழந்தையே. என் சக்தியை நீ விரைவில் உணர்வாய். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில். அது உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. சரியாக வாழ நினைப்பவர்களுக்கு தவறாக கிடைக்கும் பரிசு கஷ்டங்களும் கண்ணீரும் தான். கலங்காதே குழந்தையே. உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் நான் போக்குவேன். எதில் நாம் அதிக சந்தோஷம் அடைகின்றோமோ அதை வைத்தே அதிகமாக சோதிக்கப்படுவோம். வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். உடைந்து போனவரிடம் ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள். மீண்டும் உடைக்காதீர்கள். உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை குழந்தையே. உன் வழிகளில் நீ உண்மையாக இரு.
வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை. ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். அதனால் ஆசைப்பட்டதை அப்போதே வாழ்ந்துவிடு. பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் தான். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். குழந்தையே, வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான். நம்மை சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்தாலே என்னாலும் மகிழ்ச்சித்தான். குழந்தையே, கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே. கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்கு அல்ல. எத்தனை உறவுகள் போலியானவை என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த சோதனை. வாழ்க்கையில் 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதே: அன்பு, நட்பு, நம்பிக்கை, இதயம். இதில் எது உடைந்தாலும் சத்தம் கேட்காது, ஆனால் வலி சற்று அதிகமாகவே இருக்கும். குழந்தையே, நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்குத்தான் மதிப்புண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான். ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தானாக தேடி வரும். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள மனிதனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. அதிசயம் என்றாலும் அதிகம் கிடைத்தால் அலட்சியம் வரும். புகழ்ச்சிக்கு மயங்காதே, உன் தவறுகள் அதிகமாகும். இகழ்ச்சியை ஏற்றுக்கொள், உன் தவறுகளை திருத்திக் கொள்வாய். சிறு குடிலானாலும் எங்கு அன்பு நிரம்பி வழிகின்றதோ அதுவே நான் வசிக்கும் நிரந்தர ஸ்தலமாகும். அதி விரைவாகவும் தாமதமாகவும் யான் உனக்கு அனுப்ப வேண்டிய அதிசயங்களை அனுப்பியே தீருவேன். உன் கடமை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பது மட்டுமே. உன்னுடன் தான் இனி இருக்கப் போகின்றேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்துக் கொள்ளப் போகின்றேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன். எனக்கு எந்த விதமான பூஜை முறைகளும் தேவையில்லை. குழந்தையே, நீ எனக்காக படைக்கும் சிறு நைவேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை. நீ என்னை அன்போடு சாயப்பா என்று அழைத்தால் உன்னை காக்க உடனே ஓடோடி வருவேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.